இன்னைக்கு தமிழ் சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் கொஸ்டின் இதுதான். யாரு ஹீரோ கேட்கறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? ஒரிஜினல் ஓஜிஸ் ஆர் பேக்டி அப்படின்னு சொல்ற மாதிரி தமிழ் சினிமாவோட இந்தியன் சினிமாவோட எம்பரர்ஸ் ஆர் பேக் டுகெதர் டு ரீக்ளைம் தேர் த்ரோன். இருக்கிற ஜென்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஏன் இவங்க தான் ஓஜின்னு நம்ம சொல்லணுங்க. இந்த ரெண்டு பெருசுங்களும் பெருசா செஞ்ச 5 சம்பவங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த மாதிரி மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் வித் 1975 அபூர்வ ராகங்கள். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல பண்ணியிருப்பாரு. கமலஹாசன் அண்ட் ஸ்ரீவித்யா வந்து லீட் கேரக்டர்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வெரி போல்ட் அண்ட் சென்சிட்டிவான டாபிக். நம்ம கே பாலச்சந்தர் சாரோட ஒரு ஜெம்னே சொல்லி ஆகணும். ஆனா அன்னைக்கு யாருக்குமே தெரியாது அந்த படம் தான் ஸ்டார்ட் ஆஃப் த ஓஜி எரா இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் 3 முடிச்சு. அதோட டைட்டில் கார்டுல இருந்து அந்த மூடை செட் பண்ணிருப்பாங்க. கமல் அண்ட் ஸ்ரீதேவி துணி துவச்சிட்டு இருப்பாங்க. நடுவுல தலைவர் நின்று அப்படியே தம்ம பிடிக்கும் போது 3 முடிச்சு அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டு வரும். ஓஜி வில்லன் வைப்ஸ். அந்த பிரசாத்ங்கிற தலைவர் கேரக்டர் பார்த்து இரிட்டேட் ஆகாத ஆளே இருக்க முடியாது. அந்த சிகரெட்டை ஃபிளிப் பண்ற சீன் ஆகட்டும், அண்ட் முடி அப்படி கோதற சீன் ஆகட்டும், அண்ட் எவர் கிளாசிக் அந்த வசந்த கால நதிகளிலே அதுல தலைவர் துடுப்பு போடும்போது இன்னைக்கு சொன்னாலுமே அது ஒரு கூஸ் பம்ஸான மொமெண்ட்ஸ் தான். அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறது 16 வயதினிலேயே அதே காம்பினேஷன்ல ஸ்ரீதேவி மேம் கூட பாரதி ராஜா டைரக்ஷன்ல வந்த ஒரு கல்ட் கிளாசிக் பிலிம். சப்பானியாவே வாழ்ந்திருப்பாரு கமல் சார். ஆனா இன்னொரு பக்கம் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த ஆரா அண்ட் ஸ்டைல்ல ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பத்த வச்சிருப்பாரு நம்ம படத்தை. அடுத்து இளமை ஊஞ்சலாடுகிறது, ஒரு கிளாசிக் ஃப்ரம் ஸ்ரீதர் சார். இதுல கமல் சார் அண்ட் ரஜினி சார் பிரபு முரளி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஓரியன்டான அழகான 2 ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. அண்ட் குறிப்பா இந்த படத்தோட ஆல்பம்ல ஒரே நாள் உனை நான் அந்த சாங் ஆகட்டும், என்னடி மீனாட்சி, இந்த சாங்ஸ் அந்த ஆல்பமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க கேட்டதுதான் தயவு செஞ்சு போய் கேட்டுருங்க. அடுத்து நினைத்தாலே இனிக்கும், இன்னொரு கே பாலச்சந்தர் சாரோட கிளாசிக். கமல் சார் அண்ட் ஜெயபிரதாவோட அந்த பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் ஆகட்டும், தலைவர் சந்துருவா பண்ற சேஷ்டைகள், அந்த தம்ம 10 வாட்டி இப்படி பாருங்க, அந்த சீன்லாம் பீக்கு. அண்ட் எம்எஸ்வி சாரோட மியூசிக் டெஃபினட்டா 100 வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் இந்த படம். ஃபைனலா லிஸ்ட்ல இருக்கிற ஒரு படம் மிஷ்கின் சொல்ற மாதிரி நானே 1000 வாட்டி பார்த்துட்டேன், ஆனா 2000 வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு படம் தில்லுமுல்லு. தலைவரோட எவர் கிரீன் கிளாசிக்கான காமெடி என்டர்டெய்னர் மூவி, டைரக்டட் பை கே பாலச்சந்தர் சார். இதுல கமல் சார் கடைசியா ஒரு கேமியோக்கு ஒரு அட்வொகேட்டா தான் வருவாரு. பட் இந்த படத்துல அவங்களோட காம்பினேஷன் அந்த கிளைமேக்ஸுக்கு மட்டுமே போதும், நீங்க திருப்பி 100 வாட்டி கூட பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல என்னோட டாப் 5 KHRK பிலிம்ஸ். இது இல்லாம அவர்கள் ஆடுபுலி ஆட்டம்னு எக்கச்சக்கமான படங்கள் இருக்கு. உங்களுக்கு ஃபேவரட்டான தலைவர் அண்ட் ஆண்டவர் படத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்க. அண்ட் ஃபைனலா நெல்சன் ப்ரோ யார் ஹீரோ?